ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை இந்த 2 நாள் கழித்து எடுத்த இந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை வந்தது, ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை. கோயில் சாமி கும்பிட்றது அப்படின்னு 2 நாளும் ஓடிருச்சு. அன்னத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ் எல்லாம் எதுவுமே எடுக்கலை. திங்கக்கிழமை தான் நான்வெஜ் எடுத்திருந்தோம். கொஞ்சம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதாவது கோழி வடைச்சட்டி சோறு எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளாக ஃபேமஸாகவே இருக்குது. அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் சிக்கன் கிரேவி இதெல்லாம் தான் செய்யலான்னு எல்லாமே கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ மீனெல்லாம் வாஷ் பண்ணி சிக்கனு எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு எல்லாம் தனித்தனியாக மசாலாலாம் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருவராக செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்றைக்காவது நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்திருக்கோமா? அன்னத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுனால சாப்பிடவில்லை, செய்யவும் இல்லை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னாங்குனி கருவாடு தான். கேரளாஸ்டில் செம்மீன்னு சொல்லுவாங்க. செம்மீன் சம்மந்தி ரெசிபி செய்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என் கூட ஒர்க் பண்ணுறவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு கேரளாவில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்க செஞ்சு கொண்டு வர்றப்ப சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. ரெசிபி கேட்டேன், சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் யூடியூப்லேயும் கேரளா ஸ்டைல் சம்மந்தி எல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. வீடியோ கூட நான் செம்மீன் சம்மந்தி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். அப்புறம் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கொஞ்சம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இது கூடவே வீடியோ தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க, தனக்கு உதவி யாரும் இல்லை என்று வருந்தும் நபரா நீங்கள் அப்படின்னு தான் நான் தம்ப்நெயில்லையே கொடுத்துருப்பேன். வீடியோவே ஃபஸ்ட்டு இப்போ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் தனிமை ஒரு மனிதனை செதுக்குகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங்காக எல்லோரும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே என்னோடய வீடியோஸில் என்னோடய ரீல்ஸில் அந்த வாய்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். நிறையா வியூஸ் கூட போயிருந்தது. நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, இது உண்மைதான், ஆமாம் இந்த மாதிரி தான் நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் வந்திருந்தது. ஒரே ஒரு லேடி மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்ப லென்த்தாக கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு உதவுறதுக்கு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, நான் தனிமையில் ரொம்பவே கஷ்டப்படுறேன், 1000 ரூபாய் கூட கடன் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சில சமயம் இதையெல்லாம் நினைக்கும்போது எனக்கு சூசைடு பண்ணிக்கலாம் போல் தோணுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது தனிமை தனிமையில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக யாரும் உதவவும் முன்வரலை அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் சூசைடு பண்ண முடியுமா? நம்மளை நம்பி நம்ம குழந்தைங்க இருக்காங்கல்ல, நம்மளோட கோழைத்தனம் அந்த குழந்தைகளையும் பாதிக்கும். அதை முதல் சிஸ்டர்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன், அழுகாதீங்க ப்ளீஸ், தனிமை சிறந்த ஒரு நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு நினச்சிக்கோங்க. இந்த பிறவியில் நம்ம தனிமையாக எல்லாத்தையும் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடவுள் எடுத்த டிசிஷன். அதை நம்ம மாற்றவே முடியாது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க மறுபடியும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, நான் யாரையும் நம்பி வாழலை, இருந்தாலும் இதையெல்லாம் நினைக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே லென்த்தாக இருக்கும் அந்த கமெண்ட்டு. அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். கமெண்ட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவமாக இந்த வீடியோஸில் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. நம்ம வீடியோஸோட கண்டென்ட்டே நம்ம கமெண்ட்டு பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு வர கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை கமெண்ட் அல்லது வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொல்கிறேன். இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறக்கும் யாரும் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கும்போது ஒன்றே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. மன ரீதியாக நம்ம ஆறுதல் சொல்லிடலாம், மோட்டிவேஷனாக பேசிடலாம், எல்லாம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் பண ரீதியாக நமக்கு யாராவது உதவ முடியுமா? டக்குன்னு உதவ மாட்டாங்க. அப்படி நம்ம 100% அவங்களுடைய நம்பிக்கைக்கு ரொம்ப உரித்தானவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய உதவி நமக்கு சீக்கிரமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன்கிட்ட மட்டும்தான் நம்ம அந்த பொருளாதார ரீதியான ஒரு உதவியை எதிர்பார்க்க முடியும். அதனால் நீங்கள் கடன் 1000 ரூபாய் கேட்டால் யாரும் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம்,
இருக்கிற வருமானத்தில் வாழ பழகிக்கலாம். அவ்வளோதான். நம்மளை விட உயர்வாக இருக்கிறத பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் தாழ்வாக தான் நம்ம மனசை நினைக்க தோணும். நம்மளை விட கொஞ்சம் தாழ்வாக இருக்கிறவங்களை நினச்சி பார்க்கும்போது நம்மளுடைய சூழ்நிலை வந்து உயர்வாக தான் தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பிக்கிறேன். நான் இந்த கருத்து பதிவுகள் சொன்னது வந்து ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இல்லை இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னா அதை வந்து எதாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்குவேன். அந்த சிஸ்டர் நீங்கள் கமெண்ட் பண்ணவங்க இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். சாரி, நான் யூசர் நேம் வந்து மறந்துட்டேன். இந்த பதிவு வந்து உங்களுக்காக தான் சிஸ்டர் நான் மெயினாக அப்லோடே பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் வந்து லைவ் வீடியோவே போட ஆரம்பித்தேன். இது கூட வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. சிஸ்டர் அவங்க சேனல் மென்ஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். சுஜிமுகி ஃபன் யூடியூப் சேனல். அவங்க சொல்லி தான் வந்து நான் வந்து சரி ஷார்ட்ஸ் போடுங்க. எனக்கு வந்து வாட்சவர் குறைய ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நான் நிறைய வந்து எல்லாம் பார்த்தேன். சரி லைவ் போடுறது மூலிமா நமக்கு கொஞ்சம் வந்து வாட்சவர் பிக்கப் பண்ண முடியும்னு நினச்சி இப்போ 1 இயருக்கு அப்புறம் வந்து எனக்கு வாட்சவர் ஃபுல்லாக குறைய ஆரம்பிச்சிட்டு வந்தது. அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்தது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கிடைக்கிற டைமில் கேப்லையெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி நைட்டெல்லாம் முழிச்சிருந்து வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறோம். டக்குன்னு வாட்ச் ஹவர் குறைஞ்சிக்கிட்டே வந்தால் நம்ம எப்படிடா நம்ம வந்து 4000 வாட்ச் ஹவர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த கரெக்டான சொல்யூஷன் வந்து சுஜிமுகி வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து லைவ் வீடியோ போடுங்க அப்படின்னு. எனக்கு வந்து அதில் இஷ்டமே இல்லை. லைவ் வீடியோ போடுறதுல வந்து எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. நம்மளை எந்த மாதிரி வந்து மற்றவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல, நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் செஞ்சே ஆகணும். அப்படி தான் லைவ் வீடியோவும் போட ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் வந்து இப்போ வரையிலுமே நம்ம லைவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 50 60 அந்த மாதிரி வருவாங்கன்னு வைங்களேன் ஆடியன்ஸ். அதில் வந்து எல்லாத்தையுமே நான் சொல்ல விரும்பலை. ஒரு சிலர் வந்து ரொம்பவே பேடாக கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பேட் கமெண்ட் எதுக்கு பண்ணணும் சொல்லுங்கள்? அரைகுறை ஆடையுடன் வந்து வீடியோ போட்டாங்கன்னா நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா லேடிஸே வெக்கம் இல்லாமல் ஒரு பேடாக வீடியோ போடும்போது நீங்கள் பேடாக கமெண்ட் பண்ணுறீங்க, அதை அவங்க ஏற்றுக்குவாங்க. இப்போ என்னோடது வந்து ஒரு குக்கிங்கை பற்றி நான் சொல்லிகிட்ருப்பேன், சமைச்சிக்கிட்டே வந்து ஒரு லைவ் வீடியோ போடுவேன். அங்கே வந்து ஒரு பேட் கமெண்ட்டை பண்ணும்போது திருப்பி வந்து ரொம்ப கோவம் வந்து நம்ம வந்து ஹார்ஷாக பேச வேண்டியதாக இருக்குது. தயவுசெய்து முன்ன பின்ன தெரியாத ஒரு சேனலுக்கு வரும்போது உங்களால் அறிமுகப்படுத்திக்கங்க. அழகான வார்த்தைகள் எவ்வளவோ இருக்குது, அதன் மூலியமாக உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கங்க. ஆபாசமாகவோ அசிங்கமாகவோ பேசாதீங்க. உங்கள் வீட்டில் பெண்கள் இருப்பாங்கள்ல, உங்கள் அம்மா இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, ஏன் உங்கள் மனைவியே கூட இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பேசிடுவீங்களா? எல்லாத்தையுமே நாங்கள் அக்கா தங்கச்சியும் அம்மாவாக நினைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. கண்டிப்பாக நினைங்க. ஏன் நினச்சி தான் பாருங்கள். கமெண்ட் வந்து பேடாக பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து இந்த மாதிரி குக்கிங் சேனலில் நம்ம ஃபேஸ் காட்டாமல் வீடியோஸ் போடும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி பேட் கமெண்ட் பண்ணுறீங்க. தேவையே கிடையாது அந்த பேட் கமெண்ட்டு. அந்த பதிவையும் வந்து நான் சுஜிமுகி ஃபன்ஸ் யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க. இதுக்காக நம்ம ஒரு வீடியோ போடணுக்கா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு வீடியோஸ் போடுறதுக்கு, இதை வந்து இவ்வளோ சீக்கிரம் பேட் கமெண்ட் பண்ணிடுறாங்களே அப்படின்னு. அதனால் என்னோடய சேனலில் இந்த பதிவில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு உங்களை யாருப்பா யூடியூப் சேனல் போட சொன்னது? சோசியல் மீடியா அப்படின்னு வந்துட்டாலே எல்லோரும் பண்ணத்தான் ஆவாங்க. அதை வந்து நம்ம ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பண்ணுறது எப்படி பேட் கமெண்ட் பண்ணுறது எப்படி உங்களுடைய விருப்பமோ அதே மாதிரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறது வந்து எங்களுடைய வேலை தான். பண்ணாதீங்க தயவுசெய்து. அந்த ஒரு பதிவையுமே வந்து நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறேன். தனியாகவே அதுக்கு ஒரு வீடியோஸே சொல்லணும்னு நினச்சேன். சரி தேவையில்லை, இந்த பதிவோடு சேர்த்து அந்த பதிவும் சொல்லிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஒரு சின்ன மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் ஒரு சமையலோட என்னோடய வீடியோவும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கன்னைக்கு வடை செஞ்சோம். அதில் மாவு வந்து கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து டீக்காக செஞ்சுட்டேன். வடையும் டீயும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.